குர்பானி கொடுக்கும் நாளன்று குர்பானி செய்வதை விட அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் வேறு எதுவுமில்லை. அறுக்கப்பட்ட அந்த பிராணி மறுமை நாளில் தனது கொம்புகள், முடிகள், கால், குளம்புகளுடன் உயிர் பெற்று வரும். குர்பானி பிராணியை அறுக்கும்போது அதன் இரத்தம் பூமியில் விழுவதற்குள் அல்லாஹ்விடம் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிடுகிறது. எனவே முழு மன தூய்மையுடன் குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதேபோல் இன்னொரு ஹதீஸில் ஹதரத் ஸைத் இப்னு அர்கம் ரஸியல்லாஹு அன் அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குர்பானி என்றால் என்ன என்று வினவினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுன்னத் நடைமுறை என்று பதிலளித்தார்கள். அதை செய்வதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று தோழர்கள் கேட்க, அதன் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று விளக்கினார்கள். செம்மறியாட்டை குர்பானி கொடுத்தால் என்று சஹாபாக்கள் மீண்டும் வினவ, செம்மறியாட்டின் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று பதிலளித்தார்கள். குர்பானி பிராணியின் முதல் சொட்டு இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன் குர்பானி கொடுத்தவரின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. குர்பானி பிராணியின் இறைச்சியையும் இரத்தத்தையும் மறுமை நாளில் 70 மடங்கு அதிகமாக்கி மீசான் தராசில் வைத்து நிறுக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.